உங்கள் சரவணன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோங்க. பட் பழைய டேட்டாவாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இதை நான் கொடுக்கணும். நிறைய மாணவர்கள் எம்பிபிஎஸ் சம்பந்தமான நிறைய தேடுதலில் இருக்கிற மாணவர்கள், என்னுடைய மாணவர்கள் இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான டேட்டா ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருக்கணுன்றது என்னுடைய பார்வை. ஸோ இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு கீழே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் கல்லூரிகள், அதில் இருக்க இடங்கள் எவ்வளோ, அதே போல் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இடங்கள் இருக்குது. ஸோ இது எதற்காக நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, மேபி அந்த நம்பர் ஆஃப் இடங்கள், நான் எத்தனாவது இடத்துல இருப்பேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ண ஒரு டேட்டா இது பயனுள்ளதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிற ஒரு டேட்டா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஒரு பிளான் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸோ இல்லை ஒரு உங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்துவதற்கோ இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ 2023 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஒரு சீட் மேட்ரிக்ஸ் அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணாங்க. நிறைய மாணவர்கள் பார்த்துருந்துருக்கலாம், இல்லை ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் கூட நான் ஏதோ ஒரு வேறு மெத்தடில் அதை நான் கொண்டு வர பார்க்கிறேன். அதனால் நம்ம முயற்சி பண்ணுறோம், அந்த டேட்டா வந்து உங்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திருந்தாலும் கூட பொறுமையாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் கேட்டாத ஏதாவது சில விஷயங்கள் அந்த வீடியோவில் கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது தேவைப்படுற மாணவர்கள், நீங்கள் பிளான் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். ஸோ மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கப்படுற மொத்த கல்லூரிகள் வந்து கவர்மெண்ட் கல்லூரிகளாக நம்ம பார்ப்பது 36 கவர்மெண்ட் கல்லூரிகள். சரிங்களா? அதில் ஒரு 25 கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் மிக மிக பழமையான கல்லூரி. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பிஜி கோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பெரிய பழைய காலேஜ், 25 காலேஜ். ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு 11 கல்லூரிகள், 36 கல்லூரிகளை அரசு மருத்துவ கல்லூரிகளால் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ப்ளஸ் இஎஸ்ஐ கேகே நகர், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது செமி கவர்மெண்ட் கேட்டகரியில் கொண்டு போகலாம். அதாவது வந்து அங்கே மட்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரியலாக இருக்கும், சர்வீஸ் பாண்ட் இருக்கும். இது ரெண்டு தான். இதில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருந்தேன். புதுசாக கேட்குறவங்க உன்னிப்பாக நல்லா கவனித்து கேளுங்க. ஸோ 37 கல்லூரிகள் நம்ம கையில் எடுத்துக்கலாம். இப்போ இது 2 கேட்டகரிஸ். இப்போ வந்து கவர்மெண்ட் கல்லூரியில் மட்டும் இருக்கிற இடங்களை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா 1000, அதாவது கவர்மெண்ட் கல்லூரிகள் 36. நான் என்னை பொறுத்தவரைக்கும் கேகே நகர், இஎஸ்ஐ கேகே நகரையும் நான் கவர்மெண்ட் கல்லூரிகளாக பார்க்குறேன். சரிங்களா? அப்படி எடுத்துக்கலாம். அப்போது ஓசியில் மொத்தம் இருக்கிற இடங்கள் 1241 இடங்கள் இருக்கிறது நமக்கு இந்த சீட் மேட்ரிக்ஸில் தெரியுது. சரிங்களா? அடுத்து வந்து பிசி கம்யூனிட்டியில் டோட்டலாக இருக்கிற மொத்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1009. சரிங்களா? அதே போல் பிசிஎம்ல இருக்கிற மொத்த இடங்கள் 136. அதே போல் எம்பிசி கம்யூனிட்டிக்கு மொத்தமாக இருக்கிற இடங்கள் 776 அரசு கல்லூரிகளுக்கு மட்டும். ஷெட்யூல்டு கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்டு கேட்டகரியில் மொத்த இருக்கும் இடங்கள் வந்து 601. எஸ்சிஏ அதில் இருக்கிற மொத்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 112. எஸ்டியில் மொத்தம் இருக்கிற இடங்கள் 39. இதெல்லாம் தாண்டி ஐஆர்டி வார்டு கோட்டா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அரசு கல்லூரியில் இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற கேட்டகரியில் அந்த காலேஜில் கொடுக்குறாங்க, ஈரோடில். அந்த காலேஜில், சரிங்களா, அந்த காலேஜில் டோட்டல் மொத்தம் 30 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது டோட்டலாக அரசு கல்லூரிகள் இவ்வளோ இடங்கள் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் ஓசியோடைய கவுண்ட்டும் வச்சுக்கலாம், உங்களுடைய கம்யூனிட்டி கவுண்ட்டும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரிங்களா? நம்ம ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது இதை பற்றி மிகப்பெரிய டிஸ்கஷனும் நம்ம வந்து துல்லியமான பார்வையும் எந்த ரேஞ்ச் அப்படின்றத பற்றி நிறைய சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மொத்தம் 21 கல்லூரிகள் இருக்குது. இன்னும் ஒரு கல்லூரிகள் வருவதாக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் நானும் கூட எதிர்பார்த்த ஒரு கல்லூரி, இது வரைக்கும் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற கல்லூரி அன்னை மெடிக்கல் காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கல்வி நிறுவனம், உங்களுடைய அப்ரூவல் வந்து வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை சார், நம்ம வந்த 24ஆம் தேதி நமக்கு வந்து சாய்ஸ் செலெக்ஷனே வரப்போகுதே, இல்லை அந்த 24ஆம் தேதிக்கு முன்னாடி வந்துடலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நமக்கு தெரியலை. ஏன்னா என்எம்சியோட அப்ரூவல் லிஸ்ட் எல்லாமே எம்சிசியில் டீம்டு யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா கோட்டா, இதுக்கு எல்லாமே அப்ரூவல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இது வரைக்கும் என்எம்சியில் எந்த அப்டேட்டுமே இல்லை. ஸோ அவங்க ஏதாவது புது காலேஜை பற்றி போடுறதையும் எதையுமே இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல, வரும்னு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்தால் அது 22 கல்லூரிகளாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்ப்பது ஏற்கனவே இருக்கிற கல்லூரிகள். 2023 சொன்ன சீட் மேட்ரிக்ஸு, அதில் 21
கல்லூரிகளை பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம். அதில் ஓசி கம்யூனிட்டியில் 549 இடங்கள் இருக்குது, பிசியில் 470 இடங்கள் இருக்குது, பிசிஎம்மில் 63 இடங்கள் இருக்குது, எம்பிசியில் 356 இடங்கள் இருக்குது, எஸ்சியில் 268 இடங்கள் இருக்குது, எஸ்சிஏ 51 இடங்கள் இருக்குது, எஸ்டி எஸ்டி பார்த்தீங்கன்னா 17 இடங்கள் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒரு 4.5 லேக்கில் படிக்கிறதுக்கான கல்லூரிகளாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்புறம் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி 3 கல்லூரிகள் இருக்குது. 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பற்றி கட் ஆஃப் இது சீட் மேட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஓசியில் 65, பிசியில் 55 இடங்கள், பிசிஎம்மில் மொத்தம் 7 இடங்கள், எம்பிசியில் 41 இடங்கள், எஸ்சியில் 32 இடங்கள், எஸ்சிஏ 6 இடங்கள், எஸ்டியில் மொத்தம் 2 இடங்கள். ஸோ மொத்தம் நம்ம கவர்மெண்ட் கோட்டான்ற அடிப்படையில் டோட்டலாக ஒரு வேல்யூ சொல்லணும். ஒரு டோட்டலாக கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்ற இருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு இந்த கேட்டகரிஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓசியில் மொத்தமாக அரசு கல்லூரி, தனியார் கல்லூரியில் செல்ஃப் ஃபினான்ஸ் கேட்டகரி, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா அரசு ஒதுக்கீடு அப்படி பார்க்கும்போது ஓசியில் மொத்தம் 1855 இடங்கள் இருக்குது, பிசியில் 1534 இடங்கள் இருக்குது, பிசிஎம்மில் 206 இடங்கள் இருக்குது, எம்பிசியில் 1173 இடங்கள் இருக்குது, எஸ்சியில் 901 இடங்கள் இருக்குது, எஸ்சியில் 169 இடங்கள் இருக்குது, எஸ்டியில் 58 இடங்கள் இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவில் மொத்தமாக நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஷியல் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இன்னும் இருக்கிற டேட்டா 5896 இடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு சில பேருக்கு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒத்து வராது, அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு இருக்கிற மாணவர்கள் இருக்கலாம், இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் அளவுக்கு செல்வ் பண்ணுற அளவுக்கு இது மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு டேட்டா, ஒரு வேல்யூ. சரிங்களா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதே செல்ஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம், அதில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தமாக 21 கல்லூரி செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம். அதில் முதல் கல்லூரியாக நம்ம பார்ப்பது சிஎம்சி வெள்ளூர். அதில் கவர்மெண்ட் கோட்டா சீட் நான் கரெக்டாக ஆல்ரெடி நான் டிசிஷன் எடுத்து அந்த சீட் மேட்ரிக்ஸில் கொடுத்துட்டேன். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மொத்தம் 50 இடங்கள் இருக்குது. மொத்தமே அந்த காலேஜில் 100 இடங்கள் தான். அதில் 50 கவர்மெண்ட் கோட்டா சீட், 50 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட். இந்த 50 மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் 38 இடங்கள் வந்து மைனாரிட்டி நெட்வொர்க், கிறிஸ்தவ மாணவர்கள் மைனாரிட்டி நெட்வொர்க் 38 இடங்கள். டயஸ் பேஸில், சரிங்களா, டயஸ் பேசிஸில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு மாநிலம் மாதிரி அவங்க டயஸ் வச்சுருக்குறாங்க. அந்த டயஸில் சுப்பீரியராக யார் ஹையர் மார்க் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த 38 இடங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 சீட் வந்து ஓப்பன் ஆல் ஓவர் இந்தியா, யார் வேணால் எடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாவே ஃபஸ்ட்டு சாய்ஸாக சிஎம்சி வெள்ளூர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10 சீட் வந்து சிஎம்சி ஸ்டாஃப், அங்கே அஃபீஷியல் பர்மனெண்ட் சிஎம்சி ஸ்டாஃபோடைய குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும், அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நல்ல மார்க் இருக்கணும். அதுலேயும் ஒரு 100 மாணவர்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 மாணவர்கள் சீட் கொடுப்பாங்க. இது ராயல்ட்டி. சரிங்களா? அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, இந்த 4 விதமாக இந்த மைனாரிட்டி கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். மைனாரிட்டி 3 கேட்டகரியாகவும் ஒரு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காமன் டைமும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் எத்தனை இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 439 இடங்கள் இருக்குது. சரிங்களா? ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 439 இடங்கள் இருக்குது. கிறிஸ்டியன் மைனாரிட்டியில், அதாவது இந்த 2 கல்லூரிகள் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அது 104 இடங்கள் இருக்குது. அதே போல் மலையாளம் மைனாரிட்டி 35 இடங்கள் இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா 291 இடங்கள் இருக்குது. சரிங்களா? தெலுங்கு மைனாரிட்டி 291 இடங்கள் இருக்குது. இது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னாவே எக்ஸப்ட் சிஎம்சி வெள்ளூர் வி ஹாவ் 13,50,000 ஃபீஸும் ப்ளஸ் அதர் ஃபீஸஸ். நிறைய மாணவர்கள் சம்மந்தப்பட்ட கல்லூரியில் போயிட்டு நேரடியாகவே உங்களுடைய தகவல்கள் சேகரித்திருக்கலாம். ஸோ நம்மளுடைய கவுண்டிங் நோக்கம் எத்தனை இடங்கள் இருக்கிறதுன்றதை நான் பார்க்குறேன். மொத்தம் 919 இடங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கல்லூரிகளில் இருக்கிறது. அதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அதில் 439 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 17 இடங்களும், தெலுங்கு மைனாரிட்டியில் 162 இடங்களும் இருக்குது. சரிங்களா? இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு மைனாரிட்டியில் 162 இடங்களும், அதே போல் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 17 இடங்கள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் நமக்கு 439 இடங்கள் இருக்குது. இந்த 17 சீட்டில் மொத்தம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இன்க்ளூடிங் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆட் பண்ணிங்கன்னா 456 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டியில் ஏற்கனவே 291 இடங்கள் இருக்குது. இப்போது ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 162 இடங்கள் இருக்குது. மொத்தம் 453 இடங்கள் வந்து தெலுங்கு மைனாரிட்டிக்கு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா நீங்கள் 16,20,000 ரூபாய். சரிங்களா? இது அஃபிஷியலாகவே. இதெல்லாம் தாண்டி ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா
என்ஆர்ஐ செல்ஃப் ஃபைனான்சிங். இந்த 21 கல்லூரியிலும் என்ஆர்ஐ சீட் இருக்கும், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி என்ஆர்ஐ சீட் இருக்கும். ஸோ என்ஆர்ஐன்ற கேட்டகரியில் 493 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி என்ஆர்ஐ ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 46 இடங்கள் இருக்குது. இதெல்லாம் மொத்த இடங்கள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டரில் கீழே கவுன்சிலிங் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கீழே கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய கல்லூரியினுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ். சரிங்களா? என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஃபீஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மார்க் இருக்குது சார், எனக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சீட்டு இல்லைன்னு கிடையாது அப்படின்னு ஒரு கேட்டகரியே கிடையாது. சீட்டு எல்லாருக்குமே உண்டு. தமிழ்நாட்டில் 80,000 75,000 பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிற இடங்கள் மொத்தம் 10,000 இடங்கள் தான், டீம்டு யூனிவர்சிட்டிலாம் சேர்த்து மொத்தமே 10,000 இடம் தான். மொத்தம் வந்து எவ்வளோ 75,000 பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ காம்படிஷன் எவ்வளோ 65,000 மாணவர்கள் வந்து சீட்டு கிடையாது தமிழ்நாட்டில். மொத்தம் 10,000 மாணவர்கள் தான் படிக்க முடியுன்றது இங்கே இருக்கிற புள்ளி வரும். அப்போ மார்க் கம்மியாக இருந்தால் கிடைக்காது சார், அப்படிலாம் கிடையாது. மார்க் அதிகமாக இருந்தால் பணம் செலவு குறைவு, மார்க் குறைவாக இருக்கிற பட்சத்தில் பணம் செலவு அதிகமாகுமே தவிர எம்பிபிஎஸ் இடங்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரியோ இல்லை யாரோ இதில் நல்ல அனுபவம் இருக்கிற வாய்ந்தவர், உங்களுக்கு நம்பிக்கை வாய்ந்தவராக தான் நேரில் பார்த்து ஒரு கன்சல்டிங் பண்ணி ஒரு 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 ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரீ பிளானிங் இல்லாமல் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு போகிறது தவறு. உங்களுக்கு டைலமா சுச்சுவேஷனே இல்லைங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. டைலமா சுச்சுவேஷன் வர மாதிரி இருக்குது. டைலமா சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துறையில் அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை பார்த்து சரியான வழிமுறையை கேட்டு அதன்படி நடங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த தகவலில் சில டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இதில் பார்க்கலாம். இது 2023 சாட் மேட்ரிக்ஸ் தான். 2024 பெருசாக மாறாது, கல்லூரிகள் வராது, இன்க்ரீஸ் இன்டெக்லும் பெருசாக பேசப்படலை. அப்போ இதே சீட் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும், ரைட்? ஸோ இதே சீட் மேட்ரிக்ஸ் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். கம்யூனிட்டி கேட்டகரியில் சில இடங்களில் ரிசர்வேஷன் உள்ள சில ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, ஆல் இண்டியா கோட்டாவில் கம்யூனிகேட் பண்ணுற சீட்டில் டிஃப்ரென்ஸ் வருது. இதெல்லாம் 1, 2 இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கலாமே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சீட் மேட்ரிக்ஸ் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையின் பெயரில் 2023 சீட் மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.